Accounts Test for Subordinate Officers Part 1 Test Code 124 Class 5 ஊதிய நிர்ணய விதி FR 22 1A1 FR 22 1A1 பதவி உயர்வில் செல்பவர்கள் அவர்களது உயர் பதவியின் ஊதியத்தினை கீழ்நிலை பதவியின் அடுத்த ஊதிய உயர்வுக்குப் பின் நிர்ணயம் செய்ய விருப்பம் தெரிவித்தால் அவருக்கு உயர் பதவியின் ஊதிய நிர்ணயம் அதுவரை ஏற்கனவே பெற்று வந்த ஊதியம் மற்றும் இரு பதவிகளுக்கு இடையே உள்ள தர ஊதிய வித்தியாசம் ஆகியவற்றை இடைக்கால ஊதியமாக வழங்கி அவர் விருப்பத்தின் அடிப்படையில் உயர் பதவியில் FR 22B படி மீண்டும் ஒரு முறை ஊதிய நிர்ணயம் செய்திட வேண்டும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா FR 22 1A1 ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இடைக்கால ஊதியம்னு சொல்லுவோம். அதாவது கீழ்நிலை பதவியில் அவர் ப்ரொமோஷன் கிடச்சதே அவர் சொல்லிடுவார், எனக்கு கீழ்நிலை பதவியில் ஒரு இன்க்ரிமெண்ட் வரப்போகுது, அந்த இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு பே ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எனக்கு உயர் பதவிக்கான ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த மாதிரியான வரும்போது அவர் கீழ்நிலை பதவியில் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தோட ரெண்டு பதவிகள், கீழ்நிலை பதவி உயர்நிலை பதவிக்கு இடையே இருக்கிற தர ஊதிய வித்தியாசத்தையும் ரெண்டையுமே அவர் இடைக்கால ஊதியமாக வாங்கிட்டு இருப்பார். சேலரி, கீழ்நிலை பதவியோட சேலரி ப்ளஸ் கிரேட் பே டிஃப்ரென்ஸ், இது ரெண்டையுமே அவர் இடைக்கால ஊதியமாக வாங்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அந்த கீழ்நிலை பதவிக்கான இன்க்ரிமெண்ட் வந்துடும். இன்க்ரிமெண்ட் வந்ததையும் அந்த இன்க்ரிமெண்ட்டையும் வாங்கிடுவார். வாங்கின பிறகு அவருக்கு உயர்நிலை பதவிக்கான பே ஃபிக்ஸ் பண்ண சொல்லுவார். அதாவது FR 22B படி நம்ம பே ஃபிக்ஸ் பண்ணுவோம். FR 22Bயில் நம்ம என்ன பார்த்தோம், அடிப்படை ஊதியம், தனி ஊதியம் இருந்தால் தனி ஊதியம், தர ஊதியம் கொடுத்ததாங்கன்னா தர ஊதியம், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி 3% போட்டு வர்ற அமௌண்ட்டோட கிரேட் பே டிஃப்ரென்ஸ், ரெண்டு பதவிக்கு இடையே இருக்கிற கிரேட் பே டிஃப்ரென்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஆட் பண்ணி வர்ற அமௌண்ட் FR 22B படி சேலரி உயர்நிலை பதவிக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சம் பார்க்கலாம். கீழ்நிலை பதவியின் ஊதிய விகிதம் ஒரு அலுவலருக்கு 5200 20,200, தர ஊதியம் 2400. ஜனவரி 1 2012 அவரது அடிப்படை ஊதியம் 10,420. உயர் பதவியின் ஊதிய விகிதம் 5200 20,200, தர ஊதியம் 2800. பதவி உயர்வு நாள் டிசம்பர் 18 2012. இப்போ இவர் கீழ்நிலை பதவியில் ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பே ஃபிக்ஸ் பண்ண சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம அந்த இடைக்கால ஊதியம், அந்த இன்க்ரிமெண்ட் வாங்குற வரைக்கும் அவருக்கு அந்த இடைக்கால ஊதியம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ 10,420ங்கிறது அவர் வாங்கிட்டு இருக்கிற சேலரி, அதாவது அடிப்படை ஊதியம் கீழ்நிலை பதவிக்கு. அப்புறம் இரண்டு பதவிகளுக்கு இடையே இருக்கிற தர ஊதிய வித்தியாசம் பார்த்தோம்னா 400 ரூபாய். இப்போ இது ரெண்டு தான் அவரோட இடைக்கால ஊதியமாக அவர் வாங்கிட்டு இருப்பாரு, அவருக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற வரைக்கும். இது தற்காலிகமானது, இது கண்டினியூ ஆகாது. இப்போ அந்த அலுவலருக்கு இடைக்கால ஊதியமாக நம்ம FR 22 1A1 படி நம்ம அடிப்படை ஊதியம் கீழ்நிலை பதவிக்கானதும் அது தர ஊதிய வித்தியாசம் இருக்கு இல்லையா, இரண்டு பதவிகளுக்கு இடையே அது கொடுத்துட்றோம். இப்போ கீழ்நிலை பதவிக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவரோட உயர் பதவிக்கு பே ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாரு. கீழ்நிலை பதவிக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும்னா இதில் அவரோட அடிப்படை ஊதியம் கொடுத்துருக்காங்க 10,420. அந்த இரண்டு பதவிகளுக்கு இடையே இருக்கிற தர ஊதிய வித்தியாசம்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது நம்ம தற்காலிகமாக தான் அந்த இடைக்காலத்துக்கு கொடுத்துருக்கோம், அதனால் அதை ஆட் பண்ணக்கூடாது ஊதிய உயர்வுக்கு. 10,420ஓட நம்ம 3% போடும்போது நமக்கு வர்ற அமௌண்ட்டு பார்த்தோம்னா 312 வருது. அப்போது அதை நம்ம ரவுண்ட் பண்ணும்போது 320 இல்லையா, 320 அடிப்படை ஊதியத்தோட ஆட் பண்ணும்போது நமக்கு 10,740 ரூபாய் கிடைக்குது. இப்போ அவருக்கு கீழ்நிலை பதவிக்கு ஒரு ஊதிய உயர்வும் கொடுத்துட்டோம். இப்போதான் நம்ம உயர் பதவிக்காக நம்ம பே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது FR 22B படி. FR 22B படி என்ன ரூல் சொல்லியிருக்கு நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம், 4th கிளாஸில்.
அடிப்படை ஊதியம் ஈக்குவல் டு ஊதியம் ப்ளஸ் தர ஊதியம் ப்ளஸ் தனி ஊதியம் இதோட கூட்டுத்தொகைக்கு 3% கொடுத்து வர்ற அமௌண்ட்டோட தர ஊதிய வித்தியாசத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா பே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போது நமக்கு உயர் பதவிக்கு பே ஃபிக்ஸ் பண்ணும்போது கீழ்நிலை பதவியோட ஊதியம் என்ன இப்போது 10,740 ஆயிடுச்சு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்த பின்னாடி. அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறமேட்டு தர ஊதியம் இதில் ஆட் பண்ண சொல்லி கொடுக்க கிடையாது, அதனால் நமக்கு கொடுக்க வேண்டாம். அப்புறம் தனி ஊதியம் இதில் கொடுக்காதனால தனி ஊதியமும் நமக்கு தேவை கிடையாது. இப்போ 10,740 அவரோட அடிப்படை ஊதியம், அதுக்கு 3% போடும்போது நமக்கு 322.40 கிடைக்குது. இப்போ இது 330 எடுத்துக்குவோம். 10,740ஓட 330 ஆட் பண்ணும்போது நமக்கு 11,070 கிடைக்குது. இப்போ இந்த 11,070 அந்த 3% கொடுத்து எடுத்து வச்சுட்டோம் இல்லையா. அதுக்கு பின்னாடி 2 பதவிகளுக்கு இடையே இருக்கிற தர ஊதிய வித்தியாசம் 2,400க்கும் 2,800க்கும் இடையே இருக்கிற தர ஊதிய வித்தியாசம் வந்து 400 ரூபாய் இல்லையா. அந்த 400 ரூபாயும் சேர்க்கும் போது நமக்கு 11,470 ரூபா வருது. அதுதான் நம்ம அவரோட உயர் பதவிக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ற ஊதியமா இருக்கும். இப்போ ஆன்சர் எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இடைக்கால ஊதியம் கொடுத்தோம், அதாவது ரூல் FR 22(1A)(1). ப்ரொமோஷன் இது எப்போ அவருக்கு 18/12/2012. அப்போது அவருக்கு அந்த நாள் வரைக்குமே இடைக்கால ஊதியமாக நம்ம கீழ்நிலை பதவியில் கிடைச்ச சேலரியும் 2 பதவிகளுக்கு இடையே இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸு கிரேட் பே டிஃப்ரென்ஸு கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணுறோம்னா கீழ்நிலை பதவிக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம், அது ஆன்சரில் போட தேவை கிடையாது. அடுத்து FR 22B படி உயர் பதவிக்கு பே ஃபிக்ஸ் பண்ணுறோம். எப்போ இன்க்ரிமெண்ட்டு அவருக்கு ஜனவரி 1, 2013 வருது, அது இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்றோம், நம்ம அந்த டேட் போட கிடையாது. பே ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா உயர்நிலை பதவிக்கு, அதே மாதத்தில் அதே டேட்டில் தான் பே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா அவருக்கு டிசம்பர் 2012 ப்ரொமோஷன் கிடச்சிருது இல்லையா, அதனால் இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு நம்ம கீழ்நிலை பதவிக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு பே உயர்நிலை பதவிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதால FR 22B ஆன் ஜனவரி 1, 2013 கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் பே ஃபிக்ஸ் பண்ணுறோம் 11,470 அதை கொடுத்துடணும். அடுத்து எந்த அன்னைக்கு அவருக்கு பே ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதிலேருந்து 1 இயர் கழிச்சு அவருக்கு இன்க்ரிமெண்ட் டேட் வரும், அதையும் கொடுத்துட்றோம். நாம் பே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உயர்நிலை பதவிக்கு அவருடைய உயர்நிலை பதவியோட ஊதிய விகிதத்தில் ஆரம்ப நிலை சேலரி எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு குறையாமல் இருந்ததுன்னா நம்ம பே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா உயர்நிலை பதவிக்கு, அந்த பே கொடுத்துடலாம். இதை நான் ஞாபகப்படுத்துறதுக்கோசரம் தான் நான் இதில் சொல்கிறேன். ஆல்ரெடி போன வீடியோ போட்டிருந்த போதே அந்த வீடியோவில் நான் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த கிளாஸில் FR 22(1A)(1 ரூல் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பே ஃபிக்சேஷனில் இன்னொரு சம் பார்க்கலாம். நன்றி.